மார்கழி மாதம் என்றாலே பெண்களுக்கு உகந்தமான மாதம். ஏன்னா இந்த மார்கழி மாதம் தான் பெண்களின் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிக் கொள்ள தயாராகும் காலம் தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியலும் ஆன்மீகத்தை பத்தியும் நம்ம டீட்டெயிலா மோசஸையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மார்கழி மாதம், ஏன்னா மார்கழி மாதம் அப்படின்னாவே என்னன்னாக்கா சொன்ன மாதிரி பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அது என்ன பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புராணத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து திருப்பாவையை பாடி இறைவனோட தன் ஆசைப்பட்ட மாதிரி இறைவனோட இணைந்த ஒரு மாதமாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஸோ அப்போ அந்த ஆண்டாள் வந்து திருப்பாவை பாடி இறைவனோட இணைந்தது அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, இந்த காலகட்டம் என்னன்னாக்கா, ஏன்னா இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தனக்கு வரக்கூடிய கணவன் எந்த மாதிரி இருக்கணும், எப்படிப்பட்ட கணவன் தனக்கு அமையணும், இப்படின்னு பல்வேறு கற்பனைகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, நிறைய பேர் நிறைய டிசைர்ஸ் இருக்கு. ஸோ இந்த விஷயத்துக்கு அடையணும், தனக்கு ஆசைப்பட்ட மாதிரி தன் விரும்பிய மனம் விரும்பிய ஒரு வாழ்க்கை அமையணும், தன்னை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு, தன்னை நல்லபடியா அன்பும் அரவணைப்பும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கணவனை அமைத்து கொள்ளணும், கிடைக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அறிவியல் வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மார்கழி மாதத்துல பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு அதில் 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஆத்ம காரகர். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூட, குறிப்பா பெண்களுடைய ஆசைகள். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்கழி மாதத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிப்பாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நல்ல ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கோலம் போடுவாங்க. ஏன்னா பெண்கள் போடக்கூடிய கோலங்கள் என்பது அவங்களுடைய வாழ்க்கையின் கோலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு அவங்க போடக்கூடிய கோலத்துல இருக்கு. ஏன்னா அந்த மாவு பிடிச்சு போடும் போதே அந்த கோலம் மாவு, இப்ப நம்ம கோலம் முன்னாடி எல்லாம் அரிசி மாவுல தான் போடுவாங்க, பச்சரிசி மாவை எடுத்து அதுலதான் வந்து கோலம் போடுவாங்க. ஸோ அப்ப அந்த பச்சரிசி மாவுல நீங்க ஒரு கோலத்தை போடும் போது ஒண்ணு அது எறும்புகளுக்கு தீனியாவும் இருக்கும். ஏன்னா பச்சரிசி என்பது எதை குறிக்கும்னா சந்திரனை குறிக்கும், புரியுதுங்களா? கிரகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சந்திரனை குறிக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பச்சரிசி தான். அப்போ அந்த பச்சரிசி மாவுல கோலத்தை போட்டு, ஏன்னா பச்சரிசி என்பது மனம், சந்திரன் என்னவே மனம், நம்மளுடைய ஆசைகள், இது எல்லாமே சந்திரனோட தன்மைக்குள்ளதான் இருக்கு. ஸோ அப்ப இந்த காலகட்டம் மார்கழி மாதத்துல பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதியும் கூட, காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியும் கூட. ஸோ நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடியதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆத்ம பலம் நல்லா இருக்கணும். ஸோ அந்த ஆத்ம பலம் கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது, அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க அந்த கோலமாவை எடுத்து பச்சரிசி மாவுல கோலம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோலம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பான ஒரு கிராண்டா போடுவாங்க. மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா கோலத்துக்கே சிறப்பு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் தான் பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சின்ன கோலம் தான் போட்டிருப்பாங்க, ஆனா மார்கழி மாதம் தான் பெரிய கோலம் போடுவாங்க. கோலம் போட்டு அதுல அந்த பூசணி பூவை வைப்பாங்க, ஒரு கொஞ்சம் வந்து சாணியை வச்சு அது மேல பூசணி பூவை வைப்பாங்க. அந்த பூசணி பூ எதை குறிக்கிறது என்னன்னா உங்களோட சுவாதிஷ்டானத்தை குறிக்கும். சுவாதிஷ்டான சக்கரம் விரிவடையும் போது உங்களுக்கு அந்த திருமணம் என்ற தடைகள் எல்லாமே நீக்கப்படும். திருமணத்திற்கு உள்ள தடைகள் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த தடைகள் எல்லாமே இயற்கையாகவே நீங்கக்கூடிய ஆற்றல் அந்த பூசணி பூவுங்கிற. ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரம் தான் நம்மளோட திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்கரம் வந்து சுவாதிஷ்டானம் தான். அதே போல அதுக்கு இன்னொரு சக்கரத்தோட ஒரு தொடர்புல இருக்கும். அப்ப அந்த பூசணி பூ எவ்வாறு மலர்ந்து இருக்குதோ அதே போல அந்த சக்கரம் வந்து உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகும்போது உங்களுக்கு திருமணம், உங்களுக்கு அந்த உங்களுடைய வாழ்க்கை துணை, ஏன்னா உங்களுக்காக ஒருத்தர் பிறந்திருப்பார் இல்லைங்களா, அவரை ஈர்க்கக்கூடிய ஆற்றல், உங்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அந்த டைம்ல அதிகமா வேலை செய்யும். அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணிடும், உங்களுக்கு யார் கணவனாக அமையணும் அப்படின்ற உங்க ஜாதகத்துல இருக்கோ
அந்த நபரை உங்களை நோக்கி ஈர்க்கும். அப்போ திருமணம் பந்தத்துல போய் முடியும். ஏன்னா உங்க ஜாதகத்துல இல்லாத ஒரு நபரை நீங்க ஈர்த்து திருமணம் போகுமானா அது போகாது. அதுதான் இந்த தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே என்னன்னாக்கா, நீங்க ஜாதகத்தை பொருத்தம் பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடையாது என்பதனாலதான் அந்த இடைப்பட்டத்திலே நிச்சயதார்த்தம் பண்ணி டக்குன்னுலாம் திருமணம் தடைப்படும். இது எல்லாமே ஏன்னா அந்த நபர் உங்களுக்கான வாழ்க்கை துணை இல்லை என்பதனால அந்த பிரபஞ்சம், இயற்கை, இறைவன் அதை இடையிலேயே தடை பண்ணி விடும். அப்போ இந்த தடைபடாத திருமணங்கள் எப்போ நடக்கும்னா உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையாக அந்த நபர் இருக்கும் பட்சத்துல நடக்கும். ஸோ அந்த நபரை உங்களை நோக்கி ஈர்க்கும் போது அந்த உறவு, அந்த காதல் இல்ல பந்தம் என்பது என்னன்னாக்கா திருமணத்தை நோக்கி நகர்த்தப்படும். ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரம் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில தான் ஐஸ்வர்யமே பெருகும். ஏன்னா அன்னைக்கு பெண்கள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மகாலட்சுமிக்கான அம்சமே அந்த சுவாதிஷ்டானம் சொல்லக்கூடிய அந்த சக்கரம் தான். ஸோ அந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர் உங்ககிட்ட வருவாங்க. அந்த நபர் வரும்போது உங்களுடைய கனவுகள் எல்லாமே நினைவாக மாறும். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு இயற்கையாகவே இந்த மார்கழி மாதத்துல இருக்கு. அதனாலதான் அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதம். தை பிறந்தா வழி பிறக்கும். உடனே கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பாருங்க எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை நம்மளுடைய இயற்கையை புரிந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு அமைச்சு கொடுத்தது. ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லி திருமணம் எல்லாமே தை மாதத்துல பண்ணுவாங்க. இப்போ மார்கழி மாதத்துல அந்த ஈர்ப்பு கிடைச்சாதான் அந்த நிகழ்வு தை மாதத்துல திருமணமாக மாறும். இந்த ஒரு புரிதலை நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஏதோ வந்தோம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய அந்த அவசர வேலைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டே கோலத்தை போட்டு படுத்து தூங்கிடுவாங்க. 11 மணிக்கெல்லாம் கோலத்தை போட்டு தூங்கி. ஏன்னா மார்கழி மாத குளிர் அதிகமாக இருக்கும். குளிர் எவ்வளவுக்கு எவ்வளவு, ஏன்னா இயற்கைக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன்ல தான். வெளியில அதிகமான குளிர் அதிகமா இருக்கும்போது நமக்குள்ள உஷ்ணம் அதிகமாகும். வெளியில அதிகப்படியான சூடு இருக்கும்போது நம்ம உடம்பு குளிர்ச்சியை அதிகமாக எக்ஸ்பிரேட் பண்ணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல நமக்கு நிறைய வேர்க்கும். மழை காலத்துல வேர்க்காது. உடம்பு கதகதப்பாக இருக்கும் குளிர்காலங்கள்ல. ஸோ அப்ப என்னன்னாக்கா அந்த 4:30 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்யும் போது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிராண சக்தியும் மாற்றம் இருக்கும். O2 O3 இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் என்பது உள்ள போகும்போது O3 மாறிடும். உயிர்த்தன்மை கொண்டதா மாறிடும். ஸோ அப்ப என்னன்னாக்கா அதே அந்த உயிர்த்தன்மை அதிகமான O3 அதிகமா இருக்குது பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம். ஏன்னா இன்னைக்கு இருக்க அறிவியலும் இதை ஒத்துக்குச்சு. ஏன்னா மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னா நம்ம பூமி ஓசோன் மண்டலத்துக்கு அருகில் இருக்கும். அதனால நல்ல பிராண சக்தி கிடைக்கும். அதனாலதான் பெண்கள் கோலம் போடும்போது குறிப்பா செருப்பு போடக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்துல செருப்பு போடாம பச்சரிசி மாவுல நீங்க ஒரு கோலத்தை போடும்போது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன கோலத்துக்கு கொண்டு போகும். நல்ல ஒரு கலர்ஃபுல்லான அழகான கோலங்களை நீங்க போடும்போது அதுவே உங்கள் வாழ்க்கையில் திருமண கோலத்துக்காக, ஏன்னா இரு மனங்கள் இணைவதான திருமணமே. ஸோ அங்கேயே பாருங்க ஒரு மன கோலத்துக்கு கொண்டு போவோம். அதனாலதான் திருமண கோலம் அப்படின்னு நம்ம அதையும் கோலம் தான் நம்ம சொல்லுவோம். அந்த நிகழ்வையே நம்ம கோலத்தை நோக்கி. அப்ப ஒரு கோலத்துக்குள்ள எவ்வளவு பெரிய சூட்சமங்களை நம்மளுடைய முன்னோர்கள் வைச்சிருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு என்னன்னாக்கா கோலம் போடுவது ஒரு கற்பனை திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு கோலத்தெல்லாம் சும்மா ஆம்பளை போட்டு ஒரு கோலம் போட சொன்னா போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த பொறுமையே இருக்காது. ஏன்னு வச்சுங்க அதுல நிறைய புள்ளிகளுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஒவ்வொரு புள்ளியும் இணைப்பது அதுதான் மாலை. ஒவ்வொரு மாலையை ஒரு பூவையும் கட்டி இணைக்கும் போது தான் அது மாலையாக மாறும். அதே போலதான் பெண்கள் ஒவ்வொரு புள்ளியைகளையும் இணைக்கும் போது அது கோலமாக மாறுகிறது. நிறைய பேர் புள்ளிக்கெல்லாம் கணக்கு இருக்கு. உங்களுக்கு இப்போதைக்கு அதெல்லாம் நம்ம பெரிய டீட்டெயிலா போனோம்னா போக முடியாது. ஸோ அதனால நீங்கள் விரும்பிய ஒவ்வொரு கோலத்தை நீங்க போட்டுக்கிட்டு அதில் பூசணி பூ வைக்கும் போது உங்களுக்கு சுவாதிஷ்டானம் விரிவடையும் போது மலரும் போது உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ வளம் பெருகும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஆண்டாலே திருப்பாவையை பாடி தன் மனம் விரும்பிய விஷயம் நீங்களும் திருப்பாவையை பாடும் போது
உங்கள் மனம் விரும்பிய அந்த நபரை ஈர்க்கக்கூடிய விஷயம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய அவங்களோட கற்பனை வளம் வந்து பெருகும். ஏன்னா ஒரு பாட்டு பாடும் போதே நம்மளோட கற்பனை இமேஜினேஷன்ஸ் பெருகும். இந்த இமேஜினேஷனோட சேர்ந்து அதுக்கு பிரபஞ்சம் ஒத்துழைக்கும் போது அதுதான் கனவுகள் பலிக்கும். கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்ற சூட்சமமா இருக்கு. அதனாலதான் பாருங்க, இறைவனை அடைவதற்கு ஆண்டாள் வந்து மார்கழி மாதத்துல இந்த விரதம் இருந்து இந்த விஷயங்களை செய்யும் போது அவங்களை எதிர்பார்த்த அந்த இறைவனை அவங்களே மணந்தாங்க. அதே போலதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கணவரா வரக்கூடியவங்களை நீங்களும் ஈர்க்கணும்னா இந்த மார்கழி மாதத்தை, இந்த விரதத்தை பச்சரிசி மாவுல கோலம் போட்டு, நிறைய திருமணம் தடை, திருமணம் ஆகலை, எனக்கு நல்ல ஒரு மனம் விரும்பிய வாழ்க்கை அமையல, மனம் விரும்பிய ஒரு கணவன் அமையல, இப்படி நிறைய இழுபறியா இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த மார்கழி மாதத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில் அந்த மணக்கோலம் என்பது, திருமண கோலம் என்பது, அந்த திருமணத்திற்கான நிகழ்வை நோக்கி உங்களை இந்த இயற்கை அழைத்து செல்லும். அதில் உள்ள தடையெல்லாம் தூக்கி தடையே இருக்காது. இயற்கை ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அம்மா ஒத்துக்கல, ஆயா ஒத்துக்கல எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒத்துப்பாங்க, ஒத்துக்க வச்சிடும். அதுதான் இயற்கையோட ஒரு சிறப்பு அம்சமே. ஸோ அதனால இந்த மார்கழி மாதத்தை நீங்க பச்சரிசி கோலம் போட்டு அதுல முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா பூசணி பூ வைத்து நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் விஷயத்தில் இந்த திருமணம் என்பது நடக்கும். நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயமே சொல்ல, என்னங்க திருமணத்துக்கு தான் இதை செய்யணுமா? இல்லை, நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைவதற்கான ஒரு ஓப்பனிங் இந்த மார்கழி மாதத்தில் தொடக்கமா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் எந்த சுப நிகழ்ச்சியும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க கனவு கண்றது விஷயங்கள் எல்லாமே தை பிறந்தா வழி பிறக்கும். அந்த கனவுகளை நிறைவேறதற்கான ஒரு வழி பிறக்கக்கூடிய மாதம் தை மாதம். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்ல, என்ன தேவைன்றதை ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த தேவைகளை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். ஸோ அப்போ உங்களுடைய கனவுகளை சரியான விதத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் எதை கனவு காண்றீங்களோ, அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. இந்த மார்கழி மாதம் நீங்கள் காணக்கூடிய கனவு என்பது அடுத்த தை மாதத்தில் அது அது வீடு வாங்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு குழந்தை பேருக்கான விஷயமாவும் இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும், ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிராணசக்தி, அந்த பிரம்ம முகூர்த்த பிராணசக்தி O3 அதிகமா இருக்கும் போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பா பெண்களுக்கு வந்து காலில் தான் வலிமை அதிகம். பெண்களுக்கு வந்து வலிமை காலில் தான் அதிகம். அதனாலதான் காலை வந்து நல்லபடியா இப்பெல்லாம் நிறைய பெண்கள் பெடிக்யூர்னு சொல்லி காலெல்லாம் நல்லா மசாஜ் பண்ற அதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா காலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து அந்த வர்ம புள்ளிகள் நிறைய இருக்கு. ஆண்களுக்கு வந்து ஷோல்டர் மேல் பகுதி தோள்பட்டை தான் வலும், பெண்களுக்கு வந்து பாதங்கள் தான் வலும். ஸோ இந்த ஒரு தகவலையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பெண்கள் எப்போதும் கால்களை எப்போதும் பேணி காக்கணும். அதனாலதான் அவங்க காலில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நகைலாம் போட்டு அலங்கரிச்சு வச்சுப்பாங்க. ஏன்னா பெண்களுக்குள்ள காலில் இருக்க வர்ம புள்ளிகள் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையை தூண்டும், கர்ப்பப்பையை வலிமையாக, அதனால காலில் மெட்டிலாம் போடுவாங்க. ஸோ அப்போ இவ்வளோ ரகசியங்கள் இருக்கு. அப்போ அந்த O3யோட வெறும் காலில் தான் நீங்க கோலம் போடணும், செருப்பு போட்டு கோலம் போடக்கூடாது. இப்போ வெறுங்காலில் பச்சரிசி மாவில் நீங்க கோலம் போடும் போது அந்த கோலமே உங்கள் வாழ்க்கையை பிரம்மாண்டமான கோலத்திற்கு நகர்த்தப்படும். உங்க வாழ்க்கையே பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அதனால இந்த தகவலோடு இந்த மார்கழி மாதத்தை கொண்டாடி பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு கிரக நகருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், இந்த டீட்டெயில் வீடியோவை வரக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.